எதனால நீ எம்ஜிஆர் உள்ளார பின்னுற வெளியே பேசுனீங்க எதனால எம்ஜிஆர் படம் எம்ஜிஆர் ரசிகர்கள் இன்னொன்று வந்து எம்ஜிஆர் கார்த்தி சார் வந்து எம்ஜிஆர் மாதிரி வர்றாரு படத்தில் ஒரு ஆக்ஷன் பிளாக் ஆக்ஷன் காமெடி நல்லா சூப்பராக இருக்குது படம் அருமையாக இருக்குது உள்ளார எல்லாருமே ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணலாம் இருக்கேன் அந்த படத்தில் சத்யராஜ் பயங்கரமான வில்லனாகிறாருங்க ஆமாம் அவர் கெட்டப்பே வந்து எப்படி இருக்குன்னா உலகம் சுற்றுவோம் வாலிபொண்ணு படத்தில் வந்து நம்பியார் வர மாதிரி வர்றாரு அவர் பல்லலும் மரத்தில் ஆனந்த்ராஜ் கூட இருக்கார் ஆனந்த்ராஜ் வந்து ஒரு ஜாலியான ஒரு ரோல் பண்ணியிருக்கிறாரு படம் தாறுமாறா இருக்குது பிரதர் ராஜ்கிரண் எப்படி இருப்பேன் ராஜ்கிரண் வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு அவர் பெர்ஃபார்மன்ஸ் படமும் டோட்டலாகவே எல்லாமே சூப்பராக பண்ணிருக்கு படத்தில் பார்த்தீங்கன்னாலே அவர் ரொம்ப எம்ஜிஆர் ரசிகர் அப்போ எம்ஜிஆர் ஃபேன்ஸ்லாம் கொண்டாடலாம் எம்ஜிஆர் ஃபேன்ஸ் மட்டும் இல்லைங்க இப்போ சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஜாலியாக இருக்கும் அட ரிச்சாக்காரங்க பாருங்க என்ன ஏழுங்க ரிச்சா ஒரு எம்ஜிஆர் அது ரிச்சாகாரன் மட்டும் இல்லை எல்லா எம்ஜிஆரும் வராங்க ஆரம்பத்துலேருந்து எம்ஜிஆர்லேருந்து கடைசி எம்ஜிஆர் வரைக்கும் எல்லாமே ஃபுல்லாக சூப்பராக ஒரு அரசியல் ஒரு காமெடி எல்லாமே இருக்குது படத்தில் ஆஃபிட் ஆக்டிங் எப்படின்னு அதான் எம்ஜிஆராக வராரு கார்த்தி ஒரு பக்கம் எம்ஜிஆர் ஒரு பக்கம் 2 ரோல் பார்க்கலாம் நீங்கள் படத்தில் சூப்பராக இருக்குது பாருங்க எல்லாரும் ஒரு எம்ஜிஆர் கொடடான படம். அதான் ரொம்ப சீரியஸா எடுத்துக்காத படம் தான். ஸோ அந்த மாரியே நம்மளும் ஜாலியா வந்து பார்த்தோம் அப்டின்னா, நல்லா என்ஜாய் பண்ணலாம். மெயினா கார்த்தி தான் ஹைலைட்டு. ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. என்னன்னு சொன்னா வரவங்களுக்கு சுவாரஸ்யம் தரும். அவங்கள அப்படி பண்ணிருக்காங்க. சத்யராஜ் ஆக்சுவலி அதான். சத்யராஜ் சார் கேரக்டரையும், கார்த்தி கேரக்டரையும் டைரக்ட்டா அந்த ஹீரோ, வில்லன் அப்படின்ற ஒரு ஃபேஸ் ஆஃப் இருந்தா தான் எம்ஜிஆர், நம்பியார் மாரி நல்லா இருந்திருக்கும். அது இல்லாம பேரலலா போயிட்டு இருக்கு. பட் ஸ்டில் அப்படி இருந்தாலும் அவரு எப்பவும் பண்ற மாரி நல்லா பண்ணியிருக்காரு. ஆனந்த்ராஜ் தான் ரொம்ப பெருசா டயலாக்ஸ்லாம் கிடையாது. பட் ஒரு எம்ஜிஆர் ரசிகரா பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹீரோல வந்து தமிழ் படத்தில் அவரோட வரவேற்புக்கு ஓகே. நான் ரொம்ப டம்மி பண்ணிருவாங்கன்னு நெனச்சேன். நான் அப்படிலாம் இல்ல. சும்மா அவங்க பாட்டுக்கு பேரலலா போயிட்டு இருக்காங்க. நல்லா இருந்துச்சு. பாட்டில் ரீமிக்ஸ் பண்ணி போட்டுருக்காங்க அதெல்லாம் எப்படி பார்க்குறேன் இல்ல அது ஃபுல் லெங்த் ரீமிக்ஸ்ன்னு சொல்ல முடியாது. லைனா ஆக்சுவலா ஃபுல் லெங்த் ரீமிக்ஸ் கிடையாது. சும்மா ஒரு கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து ஒரு பாட்டு பில்டப் பண்ணியிருக்காங்க. கேட்கும்போது அந்த சாங்ஸ் எப்படி ராஜா அது மெயினா வந்து நமக்கு ராஜான் எல்லாமே இது நான் உங்கள் வீட்டு பிள்ளை எல்லாமே வந்து இதுவா தான் ஒரு மான்டாஜ் மாரி தான் வருது. பேக்கிரவுண்ட்ல தான் வருது. அப்படி கேட்கும்போது நல்லா இருந்துச்சு. பாட்டா தான். சின்ன பாடல்கள் தான். பெருசா ஃபுல் லெங்த் ரீமிக்ஸ்ன்னு சொல்ல முடியாது. பழைய படத்தில் பார்த்தீங்கன்னா ராஜ்கிரண் வந்து ரொம்ப தீவிர ஃபேனாக இருப்பார் இதுலேயும் இப்போ காமிச்சிருக்காங்க அது கூட எப்படி பார்க்குறீங்க ஆமாமா. அதெல்லாம் நெறையா இருக்கு. ஆக்சுவலா ஸ்னீக் பீக் கூட ஒண்ணு வந்துச்சு. சினிமா ரீல் தூக்கிட்டு போவாரு. ரீல் தூக்கிட்டு போம்போது கூட பாக்யராஜ் கட்டவுட் தான் இருக்கும். பாக்யராஜ், எம்ஜிஆர் சார் ஃபேன் தான் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த மாரி சின்ன விஷயங்கள்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் ஒரு எம்ஜிஆர் கோடடான படம். ஜாலியா போய் பார்த்துட்டு வரலாம். அந்த மாரி தான் இருந்துச்சு. இப்போ எம்ஜிஆர் இறந்தோன்னே அந்த தேர்ட் வச்சா செக் பண்ணிடுறாங்க கட் பண்ண உடனே அவங்களுக்கு இறந்துறான்னு காட்டுறாங்க எது பிரித்து வந்து திறந்த போகிறாங்க போகாத காலம் மச்சம் இருக்குன்றாங்க அது எப்படி பார்க்கீங்க இல்ல அதான் அது சீரியஸா எடுத்துக்கலன்னு நான் எது சொன்னேன்னா, எக்ஸாக்ட்டா இதுதான் கார்த்திக் இந்த ஒரு மனநோய் தான் இருக்கு. கார்த்திக் இதனால இத பண்றாருலாம் சொல்லாம, சில விஷயங்கள எக்ஸ்பிளைன் பண்ணாம விட்டாலே அப்படியே இருந்துரும். அதே மாரி தான் எப்படி எம்ஜிஆருக்கு மச்சம் வந்துச்சோ, அதே மாரி இவருக்கும் மச்சம் இருந்துச்சுன்னு ஏன்னு எக்ஸ்பிளைன் பண்ணல. அது அப்படியே அந்த லெவல்லே விட்டது நல்லா தான் இருந்துச்சு. அந்த மாதிரி இந்திய கிழமை வலது கிழமை மச்சம் இருக்குதா யாருக்கு தெரியும் அவர் ஜோசியார் தான் கேட்கணும் பட் அதான் கால்ல மச்சம் இருக்கான்னு தெரியல. பட் எம்ஜிஆர் கோடரான ஒரு படம் தான் அது ஃபுல்லா. ஓகே. பாவாத்தியார் பாவாத்தியாரா வந்திருக்காரு கார்த்திக் அண்ணன். ரொம்ப சூப்பரா எம்ஜிஆர் ஐயா கெட்டப்லாம் போட்டு பயங்கரமா நடிச்சிருக்காரு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஃபுல்லா காமெடியா இருக்கு. என்னன்னா சத்யராஜ் நடிச்சிருக்காரு. அதுவுமே நல்லா இருக்கு. அப்புறம் ராஜ்கிரண் சார் தான் தாத்தாவா நடிச்சிருக்காரு. அவரோட கேரக்டர் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பாட்டு வந்து ராஜாவின் பார்வை பாட்டை வந்து இப்போ லேட்டஸ்டா இருக்க மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு. ஓவராலாக ஒரு காமெடியா ஃபன்னா இருக்க மாதிரி இருக்கு. ஒரு போலீஸ் ஆஃபீஸரா நடிச்சிருக்காரு. ரொம்ப சூப்பரா இருக்கு படம். எல்லாருமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹீரோ தமிழ்ல நடிச்சிருக்கான் ஆ நான் அந்த மாதிரியே தெரியல. புதுசா நடிக்கிற மாதிரியே தெரியல தமிழ்ல. எப்பயுமே ஒரு ரெகுலரா பண்றவங்க நடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. படத்தில் காமெடி காமெடிலாம் நல்லா இருக்கு. கார்த்திக் அண்ணன் நிறைய சீன்ல எம்ஜிஆர் கெட்டப் போட்டு பண்ணுவாரு. அந்த சீன் தான் நல்லா காமெடியா பயங்கரமா ஒர்க் ஆயிருந்தது. அவர் ஃபன் பண்ற சீன்ஸ்லாம் நல்லா ஒர்க் ஆயிருந்தது. ஆனந்த் சூப்பர். அவருமே எல்லாருமே எம்ஜிஆர் கெட்டப்ல வருவாங்க. எப்படின்னா கார்த்திக் அண்ணா வருவாரு. அதுக்கப்புறம் ராஜ்கிரண் ஐயா வருவாரு. அப்புறம் நீங்க இப்ப கேட்டீங்க அவங்களும் வருவாங்க. ஆனா ஓவராலா படம் வந்து ஒரு காமெடியா பண்ணாதான் போகுது. ஃபைட்லாம் பயங்கரமா எடுத்திருக்காங்க. அதான் எம்ஜிஆர் ஐயாவே வந்து ஃபைட் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. இது வந்து கார்த்திக் அண்ணா ஃபைட் பண்ற மாதிரி இருக்காது. எம்ஜிஆர் ஐயா ஃபைட் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு பெருசா இல்ல மைல்டா. பட் படம் நல்லா இருக்கு. படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எம்ஜிஆர் ஐயா கெட்டப் போட்டு வர சீன் எல்லாமே செம்மையா இருந்துச்சு. இவரு கார்த்திக் அண்ணன் வர சீன்ஸ்லாம் செம்மையா இருந்துச்சு. ஓகே தேங்க்ஸ். படம் பார்த்தீங்க படம் பார்த்துட்டேன் ப்ரோ. வாத்தியார் ஆவரேஜ் தான் சொல்லும். ஏன்னா எப்படி ஆக்சுவல் பார்த்த படம் இது
ஆமா. எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் எக்ஸ்பெக்டேஷன் லெவல மீட் பண்ணுச்சான்னும்போது பார்த்தீங்கன்னா, கம்மி தான். ஸ்க்ரீன் பிளே ரொம்ப லேக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே. அதேமாரி ஒரு காமிக்கல் சூப்பர் ஹீரோ ஸ்கிரிப்ட் நல்லா எடுக்க வேண்டிய ஸ்கிரிப்ட்ட வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்ற மாரி தான் எனக்கு தோணுச்சு. அடுத்து ரசிகர் இவரு இருக்காரு ராஜ்கிரண். ஆ. அவரு போய் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ராஜ்கிரண் சார் நல்லா பண்ணியிருக்காரு. கார்த்தி சாரும் நல்லா பண்ணியிருக்காரு. எம்ஜிஆரோட காமிக்கல் கேரக்டர வந்து ஆ பிசிறு தட்டமா தான் பண்ணியிருக்காரு. ஏன்னா, அந்த கேரக்டர் வந்து சொதப்புனா என்ன மாரி இம்பாக்ட் வரும்னு நல்லாவே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ, அதெல்லாம் நல்லாவே தான் பண்ணியிருக்காரு. ஸோ, அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. ஆமா. ஆனந்த் ராஜோட கேரக்டரும் நல்லா இருந்தது. எம்ஜிஆரோட மேனரிசம்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இவங்க 3 பேருமே எம்ஜிஆர ரிசெம்பிள் பண்ற மாரி தான் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நல்லா இருந்தது. சத்யராஜ் இருக்கீங்க. அப்போட கேரக்டர் வந்து ஆக்சுவலா வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா மெயின் வில்லனே அவரு தான். அந்த கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸே இல்லாத மாரி தான் நான் பார்த்தேன் ஆக்சுவலா. படத்துல லேக் வரும். ஆமா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நெறைய சீன்ஸ் லேகு. நல்ல நல்ல சீன்ஸ் இருந்தது. அது வந்து ஸ்கிரிப்ட் இன்னும் ரைட்டிங் நல்லா இருந்ததுன்னா, அந்த ஸ்க்ரீன் கிரிப்பா இன்னும் கிரிஸ்பியா இருந்திருக்கும். அதெல்லாம் லேக் பண்ணிட்டாங்க. சோசியல் மெசேஜ் இருந்தது. அதையும் வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. மேலோட்டமா பண்ற ஒரு இன்டெப்த்தா போற விஷயத்த மேலோட்டமா போனதுனால, அது எங்கேயுமே என்கேஜ்மெண்ட்டா இல்ல. ஸோ கமர்ஷியல் எலிமெண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே படத்துல ஒர்க் அவுட் ஆகல. சாங் பிளேஸ்மெண்ட் எல்லாம் வேஸ்ட்ன்னு தான் தோணுது. படத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாட்டி ஹீரோ தமிழ் தர அஜித் வாஸ் யாரு கீர்த்தி ஷெட்டி சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா அதுதான் சொல்றேன். அவங்களோட கேரக்டர் படத்துல தேவையில்லன்றது தான் என்னோட கருத்து. ஏன்னா இந்த மாரி கான்செப்ட்டுக்கு ஹீரோயினே தேவையில்ல. அந்த ரைட்டிங் சரியில்ல. அவங்களோட கேரக்டர் ஆர்க் சரியில்ல ஆக்சுவலா. தேங்க் யூ. படம் எப்படி படம் வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. என் நண்பர் நடித்தாருன்னு வந்தேன். பட் எனக்கு சாட்டிஸ்ஃபைட்லாம் கிடையாது. அதாவது கதை என்ன கதைன்னே புரிய மாட்டேங்குது. இப்போ உட்காந்து எவ்வளோ நாள் தான் எம்ஜிஆரையே போட்டுட்டு வலிச்சிட்டு இருக்கிறது. அவரே வந்து வெறுப்பாயிடுவார். ஏன்டா இன்னும் என்னை போட்டு வலிச்சிட்றீங்க அப்படின்னு. அதனால் எம்ஜிஆர்லாம் ஒரு ஒரு இதாக காட்டலாம். ஃபுல்லாகவே எம்ஜிஆரே காட்டினா அது நமக்கும் போர் அடிச்சது. அந்த பழைய சாங்கே திரும்ப ரீமிக்ஸ் போடுற மாதிரி பண்ணி அதெல்லாம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி இல்லை. ஸ்டார்டிங்கில் ஒரு ஒரு சீன் 2 சீன் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அது ஒன்றும் இல்லை. ஆமாம். அதான் அதை வந்து ஏற்றுக்க முடியல. ஏன்னா எரிச்சலாயிடுச்சு. படத்துல பார்த்து ரசிகர் கண்ணா இருக்கிறதா ராஜி பேக் கூறிவிட்டாருண்ணா கார்த்தியா கார்த்திகை மாமா ராஜ்கிரண்ணா அவர் ரெடி பண்ணிங்க. அவங்களாம் ஓகே தான். அவங்களாம் பெரிய சீனியர் ஆக்ட்ரஸில். அதனால் அவங்களோட வேலையை பண்ணால் ஆனந்த்ராஜ்லாம் டயலாகே கிடையாது. நான் ஆனந்த்ராஜ்லாம் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஏன்னா அவர் இப்போ காமெடி சீக்வன்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணுறாருனால அதில் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். ஒன்றும் காமெடி கிடையாது. ஒரே சண்டைன்னு. சத்யராஜ் அவரோட வேலையை அவர் கரெக்டாக பண்ணிட்டார். அவ்வளோதான். ஏன்னா சரி. படத்துல எப்பயுமே அவரு தீவிர இல்லை எப்போவுமே சத்யராஜுக்கு ஒரு இதாக இருக்கும். பட் இதில் அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. ஆமாம். படம் ஃபேமிலியாக பார்க்கலாம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பட் சுவாரஸ்யம் எதுவும் கிடையாது. ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. கதையே புரியல உண்மையாக சொல்ல போனோம்னா. தேங்க்யூ. நல்லா இருக்கு படம். படத்துல என்ன சொல்ல வராங்க இப்போ? அதான் எம்ஜிஆர் பத்தி இருக்கு. எம்ஜிஆர் ட்ரிபியூட் மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு படம். ஏன்னா எம்ஜிஆர் இருந்தனால தான் அவர் பிறக்காரு கார்த்தி. ஆமா. அதான் அவரு பொறந்து அவரை மாரியே இருக்க மாரி. கேரக்டரிஸ்டிக் வந்து அப்புறம் அப்படியே மாறுது கதை. ஆனந்த் ராஜ் ரெடி பண்ணி ஆனந்த் ராஜ் நல்லா பண்ணியிருந்தார். அவரு காமெடியில் காமெடி சீன்ஸ் அவ்வளோ பரவாயில்ல தான். ரொம்ப ஒன்றும் இல்லை. படத்துல சத்யராஜ் கேரக்டர் சூப்பரா இருக்கு. படம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தமிழ் படத்தை நடிச்சிருக்கா. நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்டிவ் ஆக்டிங் கார்த்தி சூப்பரா நடிச்சிருக்காரு. எம்ஜிஆர் மாதிரி கேரக்டரிஸ்டிக் எல்லாம் சூப்பரா இருக்கு. இப்போ பழைய பாட்டு போட்டீங்கன்னா காப்பி கேட்குறாங்க. இல்லை ஒரு பாட்டு வந்துருக்கு நிறைய பாட்டு வந்திருக்கு. நல்லா இருக்கு. ஒரு மாதிரி தெரில காப்பிரைட் கொடுப்பாங்களா என்னன்னு. அதனால நல்லா இருக்கு. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஃபைட் சீன்ஸ் கொஞ்சம் அதிகமாக அந்த மாதிரி இருந்தது. பட் பரவாயில்ல. ராஜ்கிரண் எப்படி பண்ணியிருக்கேன்? நல்லா பண்ணிருக்கு. ஏன்னா அவர் பழைய படத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஒரு தீவிர ஃபேன். ஆமா. நல்லா பண்ணி. அது மாதிரி தான் காமிச்சாங்க. ஆமா. நல்லா சூப்பரா பண்ணியிருக்காரு. அவர் எமோஷனல் சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. படம் ஃபேமிலி பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஒன் டைம் ஆச்சா. படம் எப்படி? படம் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் பிடிக்கல. மேட்சிங் இல்லை. ஏன்? அதாவது எம்ஜிஆருடைய இதை இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த காலகட்டத்துக்கு இது இதாகாது. இதை பார்க்கும்போது எப்படி வருதுன்னா எம்ஜிஆர் வந்து ஆவியாக வர்ற மாதிரி இந்த படத்தில் காமிச்சு அவங்களுடைய இதில் எடுத்திருக்காங்க. ஸோ என்ன கணக்கில் எடுத்தாங்கன்னு தெரியல. படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக பிடிக்கல. என்னை பொறுத்தல பக்கத்தில் இருந்தாலும் பாருங்கள், யாருக்குமே படம் பிடிக்கல. படத்தில் சத்யராஜ்லாம் அவ்வளோ ஒன்றும் இதில் இல்லைங்க படத்தில். ஆமாம். அதனால் படம் அவ்வளோ சுமார் தான். ராஜ்கிரண் எப்படி பண்ணியிருக்காரு?
அவர் கொஞ்சம் பரவாயில்ல சுமாராக பண்ணிக்கலாம். அவரு எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அவளை கொண்டு இந்த படத்தில் கொண்டு விட்டாங்க. கார்த்திகா நடிப்பது கார்த்திக் அடிப்பேன் இந்த கதைக்கு அவர் இதாகாது. அது எம்ஜிஆர் மாதிரி கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. படம் ஃபெயிலியர் தான். ஏன்னா படம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து அந்த ஹீரோயின் வந்து தமிழ் படம் செய்தா கூட ஆக்டிங் இப்போ அவங்க கூட அவ்வளோ ஒன்று தெரியல. ஏதோ ஒரு இந்திய ஆக்டர் மாதிரி தான் இருக்குது அவங்க. தமிழுக்கு அவங்க இதாகாது. படம் ஃபேமிலியாக பார்க்க முடியாது. ஃபேமிலி பார்க்க முடியாது அந்த படம். அவ்வளோ ஒரு இதாக இல்லை. சின்ன சின்ன பசங்க இந்த இது ஆடுற மாதிரி இருக்குது. கேம்ஸ்லாம் ஆடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க. பாட்டில் கூட எம்ஜிஆர் பாட்டு ஒன்று ஆட் பண்ணி அது கொஞ்சம் பரவாயில்ல. அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, படம் பார்த்துட்டு எல்லாரும் வெளியே வந்தால் புது படம் பார்த்த மாதிரியே இருக்காது. பழைய காலத்து எம்ஜிஆருடைய படத்தை பார்த்த மாதிரி தான் இருக்குது. அந்த ஒரு ஃபீலிங் தான் எல்லாத்துக்குமே. என்ன கதை அதை போய் எம்ஜிஆர் எந்த டேட்டை தான் அவரு யார ஆமாம், அதை வச்சு தான் கொண்டு வராங்க. அதெல்லாம் சாத்தியமாகாதுங்க. அதை வச்சு அது ஒரு கனவு தாங்கிற மாதிரி. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு கனவு இருக்கும் இல்லையா, அது மாதிரி படத்தை கொண்டு பண்ணி எம்ஜிஆர் காலில் வந்து வச்சுருக்காங்க எது ஆமாம் காட்டுறாங்க. ஆனால் அது உண்மையிலே இருக்கான்னு சரி தெரியல. படத்துக்காக கூட காமிச்சிருக்கோம். 10 காமிக்கிறேன். ஆமாம் என்ன விட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓப்பன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமைக்கிருங்க.